ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள். ஸோ இன்னொரு எபிசோட். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீக் நம்ம இந்த வீக்கில் நடந்த சில சினிமா அப்டேட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயே முக்கியமாக ஸோ இன்றைக்கி ஜனவரி 3, அதாவது ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துடைய ட்ரைலர் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. அண்ட் இந்த படம் பகவான் கேசரியோடைய ரீமேக் அப்படின்ட்டு அப்போந்தே நியூஸ் தான் இருக்குது. பட் ஆடியோ லான்ச்சில் கிளியராக வினோத் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ அது உண்மையா இல்லையா, ஸோ அதை தாண்டி இந்த படம் எந்த மாதிரி ஒரு கதை அண்ட் எதை சுற்றி இந்த படம் இருக்க போகுதுன்னுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியானது இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகுது. ஸோ பகவான் கேசரி படத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கில்லி எப்படி ஒக்கடு படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் எடுத்து அதை இவங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் பகவான் கேசரி அந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி எடுத்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி இன்னும் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க ஜனநாயகன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த பகவான் கேசரி படத்தோடைய முக்கியமான சீக்வன்சஸ் எதெல்லாம் இருக்கோ அதை இன்ஸ்பயர் பண்ணி நிறையா சீன்ஸு இந்த படத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பானது நிறையாவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு படம், என்ன மாதிரி ஒரு கதையாக இது ஜனநாயகன் இருக்க போதுன்னுட்டு இன்னும் நமக்கு ஒரு சின்ன ஐடியானது கொஞ்ச நாளில் கிடைக்க போகுது ஆஃப்டர் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம். ஓவரால் தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்ஸில் இன்றைக்கி இந்த ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் செலிப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ நான் தேட்டர்ஸ்லலாம் போய் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு என்னால் முடியாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இல்லைனா உங்களை சுற்றி யாராச்சும் இந்த ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லரை தேட்டர்ஸில் போய் பார்க்குறாங்களா இல்லையாடிட்டு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான படத்தோடைய ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதுதான் பராசக்தி. சிவகார்த்திகேயனுடைய அந்த படம் பராசக்தி இன்றைக்கி அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதே மாதிரி அந்த படத்துடைய ட்ரெய்லரும் இன்றைக்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் பராசக்தி ஆல்சோ. ஸோ பராசக்தியுமே எந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு தெரில. பட் இந்த படத்தில் நிறைய ஹிந்திக்கு எதிராக போராடுற மாதிரி சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவுமே எந்த மாதிரி ஒரு கதை, எந்த மாதிரி சுதா அவங்க எடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ போத் ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த 2 படத்துக்காகவே நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் 2 படமே எந்த மாதிரி ஒரு சக்ஸஸாக கொடுக்குது இந்த பொங்கலுக்குன்னுட்டு. ஏன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படங்கள் அது எல்லாமே ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய லீவ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அப்போ தான் நிறையா க்ரௌடு தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வர முடியும். அது மூலயமா நிறையா அந்த ப்ராஃபிட் பார்க்க முடியும்ன்றதுக்காக. ஸோ ஹோப் இந்த வருஷம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. ஏன்னா போன வருஷம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் எந்த படமுமே சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முக்கியமாக பெரிய ஹீரோக்கள் படங்கள். ஆனால் சின்ன சின்ன ஹீரோக்கள் நடித்த நிறைய படங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ரிலீஸ் ஆன படங்கள்லாம் போன வருஷம் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஹோப் இந்த வாட்டி ரெண்டுமே எந்த சின்ன சின்ன படங்களும் பெரிய வெற்றி படமாக அமையணும். அண்ட் அதே மாதிரி பெரிய ஹீரோக்கள், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வர படங்களும் பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த 2 படங்களுக்காக நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு. ஸோ சில பேர் ஜனநாயகன் மட்டும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவீங்க, சில பேர் பராசக்தி மேலே காட்டுவீங்க. பட் நான் 2 படத்து மேலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் பார்க்கறதுக்கு. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் அந்த படத்தோடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் எப்படியாச்சும் பார்த்துருவேன்.
2 இன்டர்ஸ்டேட்ஸில் நான் இந்த படத்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஆந்திர பிரதேஷில், இன்னொன்று தமிழ்நாட்டில். ஸோ இந்த 2 ஸ்டேட்டில் எந்த ஊரில் எந்த தியேட்டரில் பார்ப்பேன்னு தெரில படத்தை. பட் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிவு பண்ணிட்டேன், பார்க்காம விட மாட்டேன். அண்டு பராசக்தி பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து 10th ரிலீஸ் ஆகுது. பட் நான் வந்து 11th தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து 10th வந்து எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ 9th இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 9th லீவு. ஸோ அது நான் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டேன் ஆஃபீஸில். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன், பட் இன்னும் சொல்ல. ஆனால் அங்கே எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பெரிய அணிகன்ட்டு. ஸோ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து அன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டு போவீங்கன்னு சொல்லுங்கள். அண்டு 11th தான் எனக்கு தெரிஞ்சு நான் பராசக்தி பார்ப்பேன். ஏன்னா கண்டிப்பாக தியேட்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு இருக்கேன். இன்னும் ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் தான் வந்து சுதா கோங்கரா. அவங்க வந்து ஸோ வெயிட் பண்ணுறேன் எப்படி இருக்க போகுது அந்த படம் அன்னிட்டு ஓவராலாக. அண்ட் இன்றைக்கி பராசக்தியோட படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் நடக்க போகுது. இன்றைக்கி இந்த 2 படத்துடைய ட்ரைலர்ஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி நாளைக்கு டெலிவிஷனில் 2 படத்தோடைய ஆடியோ லான்ச்சுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஜீ தமிழில் ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சும், சன் டிவியில் பராசக்தி படத்தோடைய ஆடியோ லான்ச்சும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்படி தான் இருக்கணும். ஒரு கிளாஷ்னால் இப்படி தான் இருக்கணும். கிளாஷ் வர்றது தப்பு இல்லை. பட்டு இன்னொருத்தரை எப்படி சொல்லுது, இன்னொருத்தரையும் இன்னொரு படத்தையும் கேவலப்படுத்தி பேசுகிறதோ இல்லை கம்மி பண்ணி பேசுகிறதோ அப்படி மட்டும் பண்ணக்கூடாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இன்னொரு ப்ரொடியூசர் படம் போட்டு கஷ்டப்பட்டு எடுத்தால் தான் ஒரு படம் வந்து வரும். ஸோ அந்த படம் வெற்றியா தோல்வியானது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைனில் வந்து இன்னுமே வந்து அந்த ஒரு ட்ரோல்ஸ், நெகட்டிவிட்டி அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. போத் ஜனநாயகன் அண்ட் பராசக்தி 2 படத்து மேலுமே மீம்ஸ், ட்ரோல்ஸ், நெகட்டிவான விஷயங்களை வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் கேர். எல்லாருமே எல்லா படமே பார்ப்போம். ஸோ பொங்கலுக்கு பொறுத்த வரைக்கும். பட் எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து ஜனநாயகன் இருக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த வாட்டி தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ரெக்கார்டானது மாறப்போகுது டோட்டலி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் இல்லையா, ஸோ இதோடு தான் கடைசி நினைக்கிறேன். பட்டு விஜய் சொல்லிட்டாரு ஆல்ரெடி இதுதான் கடைசின்னுட்டு. பட் பார்க்கலாம். அப்படி ஒருவேளை இதுதான் கடைசி படமாக இருக்கிற பட்சத்தில் எங்களுக்குமே இதுதான் கடைசி. ஸோ ஒன் லாஸ்ட் ட்ரைலர் அண்ட் ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச் அண்ட் ஒன் லாஸ்ட் புக்கிங் அண்ட் ஒன் லாஸ்ட் சினிமா சொல்லிட்டு நாங்களும் மூவ் ஆன் ஆகி போயிட போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற வேலைகள்ன்றது நிறையா, பண்ண வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள்னுட்டு நிறையவே இருக்குது. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அனிலிசம் இருக்கிறதுலே ரொம்ப எப்படி சொல்லுது, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு கூட்டம் எதுன்னா அது அணில் கூட்டம் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு பயங்கரமான கூட்டம் அப்படின்னா அது அணில் கூட்டம் தான்னுட்டு. ஸோ பார்க்கல எந்த மாதிரி இருக்க போகுது இன்றைக்கி இந்த ட்ரைலர். அண்ட் அதே மாதிரி நாளைக்கு ஆடியோ லான்ச் அண்டு படம் எப்படின்ட்டு. ஸோ நான் ஒவ்வொரு ஹாஃப்னவருக்குமே வந்து இந்த புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது 4 cities, 4 ஊரில் நான் அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணினே இருப்பேன், செக் பண்ணினே இருப்பேன். ஒன்று ஆந்திரா பிரதேஷில் இருக்கிற 2 cities அண்ட் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு 2 ஊர், அதாவது 2 cities சொல்லலாம். ஸோ பார்த்துட்டே இருக்கேன் எப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னுட்டு.
கர்நாடகாவில் அண்டு கேரளாவில் ஆல்ரெடி புக்கிங்ஸ் ஆனது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணல, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் தான் இன்னும் புக்கிங்ஸ் ஆனது ஓப்பன் பண்ணல. ஸோ எப்போ பண்ணுவாங்க அப்படின்ட்டு எந்த கிளாரிட்டியும் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க புக்கிங்ஸ் எப்போன்னுட்டு. ஸோ ஒரு புக் பண்ணால் எந்த தியேட்டர்ஸில் எந்த ஊரில் ஜனநாயகன் படத்தை பார்ப்பீங்கன்னுட்டு சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் எந்த ஊரில் எந்த ஷோவில் நான் இந்த படத்தை பார்ப்பேன்னுட்டு. ஸோ அப்போ நம்ம இன்னும் நிறைய டீட்டெயிலிங்காக பேசலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.